பாஜகவின் குரலாக எடப்பாடி பழனிசாமி ஒலிக்கிறார் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவராக ஒன்றிய அரசிடம் மாநில நலனை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தாதது ஏன் என்ற கேள்வியும் தங்கம் தென்னரசு எழுப்பியிருக்கிறார். கூட்டணிக்காக மாநில உரிமையை விட்டுக் கொடுப்பதா என்ற கேள்வியையும் தங்கம் தென்னரசு முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜகவின் குரலாக எடப்பாடி பழனிசாமி ஒலிக்கிறார் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியதோடு பல்வேறு கேள்விகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். ஜிஎஸ்டி வரி குறைப்பை வரவேற்று எடப்பாடி பழனிசாமி ஜிஎஸ்டி வரி மாற்றங்களை எடப்பாடி பழனிசாமி உற்சாகமாக பாராட்டி இருப்பதாகவும் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாநில அரசின் வரி வருவாய் நிதி சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என எடப்பாடி வலியுறுத்தாதது ஏன் என்ற கேள்வியையும் தங்கம் தென்னரசு முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு அன்புச்செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்கள் அன்புச்செல்வன். ஒன்றிய அரசினுடைய ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஜிஎஸ்டி தொடர்பாக தற்போது வரி விதிப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்ட அறிவிப்புக்கு இரண்டு தரப்புகளும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு ஆதரவு நிலைப்பாடு என்பது இன்னும் பல்வேறு நிலைப்பாடில் ஒரு எதிர்ப்பு நிலைப்பாடும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரியான ஒரு அடிப்படையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் குரல் போன்று ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதற்கு தங்கம் தென்னரசு பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக திமுக தங்கம் தென்னரசு பதிலளிக்கும் போது பாஜகவினுடைய குரலாக எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டார், அதற்கு சான்றாகத்தான் இவ்வாறு பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் அனைத்தையும் நான் பார்ப்பதாகவும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க ஜிஎஸ்டி விதிமுறைகளில் அவர் உற்சாகமாக பாராட்டக்கூடிய விஷயமாக இருந்தாலும் வருவாயை பாதுகாப்பதற்கும் மாநிலத்தினுடைய நிதி சுயாட்சியை பாதுகாப்பதற்கு ஒன்றிய அரசு முறையான நிதி பகிர்வு வருவாய் வாய்ப்புகளை இனி உறுதி செய்ய வேண்டியது தொடர்பான ஒரு வரியில் கூட அவர் குறிப்பிடவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாடு போன்ற முற்போக்கான மாநிலங்கள் இருக்கும் பொழுது நாட்டின் வளர்ச்சிக்கான பங்களிப்பை தேவையான நிதி உதவியை தர வேண்டும். அந்த நிதி உதவி தருவதற்கான ஒரு முயற்சி கூட ஒன்றிய அரசு மேற்கொள்ளவில்லை முழுமையாக. அதே போன்று தமிழ்நாட்டின் நலனை பாதுகாப்பதற்கு ஒன்றிய அரசிடம் தெளிவான ஒரு உறுதியான நிலைப்பாட்டை ஏன் நீங்கள் வலியுறுத்தவில்லை, அது தொடர்பாக கோரவில்லை என்ற ஒரு கேள்வியையும் தங்கம் தென்னரசு எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் கூட்டாட்சி நீதிக்காக குரலை ஏன் நீங்கள் இன்னும் உயர்த்தவில்லை, அதற்கான குரலை நீங்கள் உயர்த்த வேண்டும் என்ற வலியுறுத்தலையும் அவர் வழங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடியதில் தான் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் பாஜகவுடன் வசதிக்காக கூட்டணியை அமைத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் தமிழக மக்களுடைய நீதி நலனையும் உரிமைகளையும் புறக்கணித்திருக்கிறார்களா என்ற கேள்வியையும் கூட அவர் எழுப்பி இந்த எக்ஸ் பக்கத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பாக போட்டிருக்கக்கூடிய அந்த பதிவிற்கான ஒரு மறுப்பு பதிவாக ஒரு பதிவை பதிவு செய்திருக்கிறார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.